மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சு வந்தாவே நான் எப்போயுமே சொல்லுவேன், நமக்கு நெகட்டிவாக இருக்கிற கிரகத்தை போய் பார்க்கணும். திருவெண்காடு போயிடணும். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் நெய், ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் வைத்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே போல் வந்து பிபி சுகர் வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து தேவையில்லாத வேலையாட்கள், தேவையில்லாதவர்களால் ஒன்றுமே உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் காணும். அதே சமயம் என்னென்னா உங்களுக்கு லெவலில் பெரிய அனுகூலம்னா திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் அமைதி நிறுவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தாருடன் நீங்கள் ரொம்ப நாளாக பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருந்திருப்பீங்க, வெளியூர் போகாமல் இருந்திருப்பீங்க, மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடால் பெரிய பிரச்சனையாக இருக்கும், உறவினர் தலையீடால் கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் மாறுவதெல்லாம் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படும். கண்டிப்பாக திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இந்த சமயத்தில் திருமணம்லாம் கை கூடுறச்ச இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 5 வருஷம் 7 வருஷம் தள்ளி போயிடும். இல்லைனா 60வது கல்யாணம் வரைக்கும் தள்ளி போயிடும். பரவாயில்லையான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அதே போல் பெற்றோர் பெரியோர்களுக்கும் அந்த பூர்வீகத்தில் இருந்த சொத்து தடைகள்லாம் தவிடுபடியாக்கும். ஏதாவது ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும்லாம் மேஷராசிக்காரங்க நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் வந்து லாபம் ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்டீரியர் பண்ணுவது, வீடில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுவது, இல்லைனா இருக்கக்கூடிய ஃப்ளாட்லேருந்து தனி வீடு கட்டுறது, 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறது, இப்படி உங்களுடைய அப்ரிவேஷன் வந்து அதிகமாகும். அதே போல் வந்து வண்டி வாங்கிறது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அனுகூலம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றங்கள் பெறுவதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பெரிய அளவுக்கு அனுகூலமான காலகட்டம் மேஷத்துக்கு ஏற்படும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சனி வந்து 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்னதை போல் ஒரு விநாயகர் வழிபாடு செய்துட்டு திருவெண்காடு போயிட்டு வருவது விசேஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். ரைட். அடுத்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி? ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கஞ்சனூர் என்ற சுக்கரஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. பயிற்சிகள் வந்து கண்டினியூஸ் பயிற்சிகள் இருக்குது. அதனால் கஞ்சனூர் போகிறது, ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் பசுனை, விபூதி குங்குமம் கொடுக்கறதெல்லாம் பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். காது, மூக்கு, தொண்டை, வாய்ப்பகுதி, தொண்டை பகுதியெல்லாம் பற்கள், சிறிய உபத்திரவம் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்தானத்தில் குரு வந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். தேகாரோக்கியத்தில் இருந்த ரொம்ப நாள் மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த தேக உபத்திரம் நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர்கள் மாறுவதால் மாறி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மரண பயம் போகும். நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் இப்பொழுது வந்து சனி வந்து கம்பீரமாக இருக்கார். இந்த சமயத்தில் நீங்கள் செட்டில் ஆகலைன்னா நீங்களே தான் வேஸ்ட்டுன்னு தவிர நீங்கள் வேஸ்ட்டு பீஸுன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்குங்க. தொழில் கிடைக்கும். தொழில் கிடைக்கக்கூடிய உபயத்தை குரு பண்ணுவார். அதனால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதில் எந்த பாதிப்பு இருந்தாலும் அது டக்குன்னு டெவலப் ஆகிட்டு உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் வாக்குவாதம் கூடாது, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு கேரண்டி கொடுக்கக்கூடாது. இதை மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்கள் செய்யணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி பயிற்சியில் சொல்லியிருக்கோம், புத்தாண்டில் சொல்லியிருக்கோம். இந்த வருடத்தில் ரிஷபத்துக்கு மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பு காணப்படாது. அதே சமயம் பெற்றோர்களுடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேகாரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ரிஷபத்துக்கு ஏற்படுத்தும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சுபிச்சம். அதில் குறிப்பாக பெற்றோர்களுடைய அமைப்பில் அதீத கவனம். தொழில் செட் ஆகலை, வியாபாரம் செட் ஆகலை, படிப்பு செட் ஆகலை, உத்தியோகம் செட் ஆகலைன்னா நீங்கள் தான் ஏதோ ஒரு கனவு உலகத்தில்
வீடியோவில் நோண்டிக்கணும், இன்ஸ்டாவில் உட்காந்துக்கணும், ரீல்ஸ் பார்த்துக்கணும் இருக்கீங்கன்னு அர்த்தம். கிரகங்கள் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். திருமண தடைகள் இருந்தால் குலதெய்வத்தை பார்த்து விழுவது நன்மை ஏற்படுத்தி தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு திருமணத்திலும் சரி, உத்தர சந்தானத்திலும் சரி, குடும்பத்தில் சுபகாரியத்திலும் சரி கண்டிப்பாக நல்லது பண்ணியே தீரும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் தான் 2ஆம் இடம். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தான் இடம் பெயரார். இப்போ மிதுன ராசிக்கான பலன் எப்படி இருக்கும்? மிதுனம் ஜென்மகுரு. ஜென்மகுருன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்குறார், பிதிர்ஸ்தானத்தையும் பார்க்குறார், களத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறார். ஆனால் ஜென்மகுருவில் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா 24 வயசான மிதுன ராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். குறிப்பாக ப்ரெஷர், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட்டை பார்த்தே தீரணும். முதுகு தண்டுவடத்துலலாம் கோளாறு இருந்தால் நீங்கள் கவனமாக இல்லைன்னா இந்த குரு பயிற்சி உங்களை பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணும். ஏன்னா ஹெல்த்தை தவிர இந்த குரு மற்றதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் திருமணமோ அல்லது வேறு வீடு கட்டுறதோ, நிலம் வாங்குறதோ, தங்கம் வாங்குறதோ, வைரம் வாங்குறதோ, வைர ஒட்டியானம் வாங்குறதெல்லாம் நடக்கும். அந்த அளவுக்கு நல்லது பண்ணும். மிதுனத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும். மகான்கள் தரிசனம் கொடுக்கும். யாத்திரைகள் எல்லாம் முடிப்பார்கள். ரொம்ப நாளாக கனவு கண்டிருப்பாங்க. 50 வருஷம் 60 வருஷம்லாம் இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், அழைப்புகள் வரும். கொண்டு போக முடியும். கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுக்குள்ளே அனுகூலங்கள் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். திருமண தடைகள் எல்லா தடையும் நீங்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கண்டிப்பாக பூர்வீகத்தில் நிலம் இருந்து கட்ட முடியாதவர்கள் இருப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் திருப்பி குடும்பத்தாருடன் ஒன்று சேரலாம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எந்த மாற்றம் வந்தாலும் மிதுனம் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினா தான் நல்லாயிருக்கும். ஐயோ இது எப்படி போகிறது, இது நான் போனால் நல்லா இருப்பேனா அப்படியெல்லாம் பார்த்தா மிதுனம் கஷ்டப்படும். கண்டிப்பாக தைரியமாக ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தால் தான் ரஸ்க்கு சாப்பிட முடியும். கண்டிப்பாக இப்படி யோசிச்சுக்கினேன் அப்படி யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது. 10ல் ஒரு பாவி சனி இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக தொழிலில் பெரிய சக்ஸஸ் கொடுப்பார். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறது, பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறது எல்லாமே மிதுனம் தைரியமாக பண்ணும். சின்ன வயசு பசங்களே மிதுனத்தில் திடீர்னு 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு ஜம்ப் ஆகிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள இது உருப்படாதுன்னு சொன்னவங்கெல்லாம் அப்படியே மிரண்டு போய் நிற்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும். திடீர்னு பார்த்தா எல்லா மீடியாவில் மிதுனம் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா மிதுனம் தான் கௌரவ விருதுகள்லாம் பெறும். மிதுனத்துக்கு பாராட்டு இருக்கும். எந்த மீடியாவில் இருந்தாலும் மிதுனம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் மிதுனத்துக்கு சோம்பல் வரக்கூடாது. ஜென்மகுருவில் உடற்பயிற்சி வேணும். ஆனால் அந்த ஃபிட்னஸ் வேணுமா? ஃபிட்னஸ் இல்லைன்னா சோம்பல் வரும். நல்லா சாப்பிட தோணும். நைட்டு 12 மணிக்கு தான் போய் பிரியாணி தின்ன தோணும். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால அந்த ஏதாவது பசிக்கிற மாதிரியே தோணும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். வைத்தீஸ்வரன் கோயில் தான் ரொம்ப முக்கியம். வைத்தீஸ்வரன் எப்போயுமே மிதுனத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா வைத்தீஸ்வரனில் போயிட்டு உட்காந்துட்டா ஜம்முன்னு ஆகிடுவாங்க. அது பெரிய அளவுக்கு லக்கு. ஜென்மகுரு பெரிய ஏற்றம், பெரிய மாற்றம் நிச்சயம். அடுத்ததா கடக ராசிக்கான பலன். கடகத்துக்கு குரு 12ல் வர்றார். ஏற்கனவே சனி இப்போதான் அஷ்டம சனி திருக்கணிதப்படி விலகிடுச்சு. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு இருக்க போகிறார். அதனால் டிப்ரெஷன் மட்டும் விட்டுருணும். கடகத்துக்கு நான் ஒன்று சொல்கிறது, சந்திரன் ஆட்சி பெறக்கூடியவர்கள் மெடிடேஷன் கற்றுக்குங்க. இந்த மெடிடேஷன் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். ஏன்னா அவசரத்தனம் வரும், கோபம் வரும், பர்ஃபெக்ஷன் அதிகமாக பார்ப்பாங்க. அவங்க ஸ்பீடுக்கே அவங்க லெவலுக்கே எல்லாரையும் புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்றவர்கள் நீங்கள் தேஜஸுடன் இருப்பீங்க. எந்த ஃபீல்ட்லேயும் ரொம்ப ரிசர்ச் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. உலகத்தில் இருக்க எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசக்கூடிய ராசி யாருன்னா கடகராசி பேசும். உங்களுக்கு 12ல் இருக்கிற குரு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மேன்மை அடையும். அதாவது அவங்களுக்குள்ளே இருந்த மனத்தாங்கள் தீரும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். அதில் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களை ஒதுக்கி வச்சவர்கள் கூட உங்களிடத்தில் சரணாகதி அடைவார்கள். நிறைய பேரை ஜெயிப்பீங்க. வழக்குகளெல்லாம் வெற்றி ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால கடல் கடந்த தொழில், புதிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்
ட்ரேடிங் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, பெரிய அளவுக்கு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பண்ணுறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, பறவை வளர்க்குறது, இது போல் நீச்சல் தொழில் பண்ணுறது, மீன் தொழில் பண்ணுறது, எல்லாத்துலேயும் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கடகத்துக்கு ஏற்படும். அதே போல் 9ல் சனி ஏற்கனவே இருக்குது. அதனால் தைரியமாக யோசிச்சுக்கினே இருந்தால் கடகம் ஜெயிக்காது. ஆனால் ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் கடகம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவுகள் பாதை, பாதத்தில் சிறு உபத்திரம் கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளணும். இந்த முதுகு தண்டுவடத்துக்கும் கடகத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அது நீங்கள் நியூஸ் 18லே சொல்லலாம். அந்த அளவுக்கு தொந்தரவுகளை நிறைய பண்ணக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் யோகா கற்றுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய சக்ஸஸ் பெறுகிறார்கள். நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதோட சிம்பிள் எக்ஸசைஸாக இருக்கக்கூடிய யோகாவை கற்றுக்குங்க. அதே சமயம் கடகத்துக்கு கண்டிப்பாக நிம்மதியாக படுத்த உடனே தூக்கமே வராது. அதெல்லாம் இல்லாமல் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். நிம்மதியாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கடகராசிக்காரர்களால் ரொம்ப குடும்பத்தில் இருக்கவங்களும் ஐயோ என்ன கோவம் வரப்போதோ, என்ன டென்ஷன் ஆக போதோன்னு பயத்தில் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கடகத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த குரு பயிற்சி 12ல் குரு வருவதனால் விரயங்கள் வரும். பெரிய பொருள்கள், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள், தங்க நகைகள், பணம் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறச்ச கேர்ஃபுல்லாக இருக்கும். கிரெடிட் கார்டெலாம் பத்திரமாக இருக்கணும். அதே போல் ஞாபக மருதி வரும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டாக்குமெண்டெல்லாம் டபுள் டாக்குமெண்டெல்லாம் ஆகிடும். நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, தேன் ஒழுகாக பேசுவாங்க. அதை முழுசாக நம்பிடுவீங்க. நம்பிட்டு பணம் கொடுத்துருவீங்க. பார்த்தா சொத்தே இருக்காது, எவந்தோ இருக்கும். அதை கடைசியில் உங்களுக்கு ஆட்டை போடுறதுக்கு வந்துடுவாங்க. அதனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடுடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ கொடுக்க இந்த விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும். கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் சும்மா தேவையில்லாத பேசுறது, தேவையில்லாத கத்துறது, தேவையில்லாத எமோஷனல் ஆகிறது, எமோஷனல் பிரேக்கப் ஆகிறது மட்டும் விட்டுருங்க. வாயில் முடிஞ்சால் பபிள் கம் போட்டுன்னு இருக்கிறது இந்த 1 வருஷத்துக்கு சேஃப்டியாக இருக்கும். அடுத்ததா சிம்மராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் திருநள்ளாறு போகிறது தான் ரொம்ப விசேஷம். சிம்மராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அசிடிட்டியும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான் சிம்மத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுவும் கண்டிப்பாக கழுத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் பெரிய தொந்தரவுகள் ஆகும் என்பதை கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கு 11ல் குரு, அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் 11ல் குரு வராரு. குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே போல் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே போல் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் சிம்மத்துக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபம் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். அஷ்டம சனி இருந்தாலும் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். உடற்பயிற்சி தான் அஷ்டம சனிக்கு பெரிய பரிகாரம். அதே போல் பிள்ளையார் வழிபாடு, ஏன்னா ஜென்மத்தில் கேது வருவதனால விநாயகருடைய மந்திரங்கள், காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், உங்களுக்கு பிடித்த விநாயகர் காயத்ரி, அதுபோல் மந்திரங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு விடலக்காயை உடைக்கிறது, அனுகூலம் ஏற்படும். அன்னதானத்துக்கு கொடுக்கறது. அதே போல் பிள்ளைகளுடைய அமைப்பு, பெற்றோருடைய அமைப்பு ஏற்றத்தை பெறும். பிள்ளைகளுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் ஒரு நல்ல லெவலுக்கு வருவார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கும் சிம்மம், அது ஏறும். அதே போல் கணவனாக இருந்த மனைவி ரொம்ப தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனைவியாக இருந்தால் கணவன் தாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிம்மராசி காதலில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். உங்களை டேக் கேர் பண்ணிக்கலையேன்னு சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். அதெல்லாம் மாறி நல்ல டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ரொம்ப இப்படி பயம் அப்படி பயம் டைலமாலாம் இருந்திருப்பீங்க. ரொம்ப வீரமாலாம் பேசுவீங்க, ஆனால் டைலமாகவே இருப்பீங்க. அந்த டைலமும் போயிடும். உங்களுடைய பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். உங்கள் பெற்றோர் பெரியோர் நல்ல பொசிஷனுக்கு வர்றதுனால உங்களை அவங்க நல்லபடியாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள்லாம் தீருவது. ஏற்கனவே இப்பொழுது எல்லா கோயில்களிலும் இந்த குரு பயிற்சியுடைய அமைப்புடைய பூஜைகள்லாம் ஆரம்பித்து விட்டிருப்பார்கள். அதனால் உங்களுக்கு இன்றையிலிருந்து ஆரம்பித்தாலும் 14ஆம் தேதியிலிருந்து லாபத்தில் இருக்கக்கூடிய குரு சக்கப்போடு போடுவார். அதே சமயம் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆசை வார்த்தை சொல்லி யாராவது ஏதாவது சொல்கிறத ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் கூட நம்பிக்கையாக இருக்கிறவங்கள மட்டும் நம்புங்க. அவங்க கொஞ்சம் கோபக்காராக இருக்கலாம், அவங்க கொஞ்சம் திட்டலாம், அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் உங்களை சரியான வழிக்கு கொண்டு செல்வார்கள். அவர்களை மட்டும் நீங்கள் விட்டு நீங்கள் வேறு யாரையாவது நம்பி
மோசம் போகக்கூடிய அமைப்பும், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியும் பண்ணுவார், 11ல் இருக்கக்கூடிய குருவும் பண்ணுவார், ஜன்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பண்ணுவார், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பண்ணுவார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் மட்டும். கன்னி ராசிக்கான இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? கன்னியா ராசிக்காரங்க திருக்கொல்லிக்காடு ரொம்ப முக்கியம். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடுக்கு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் நெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி அங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்தாவே அந்த விபூதி குங்குமத்துக்கு அவ்வளோ பலம். அதுதான் அது பரிகாரம். அங்கே கண்டிப்பாக இவங்க சுவாச கோளாறு மட்டும் பார்த்துக்கணும். அலர்ஜி, ப்ரீத்திங், அதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சளி வந்தாலும் டாக்டரை பார்த்துக்கணும். மருந்து கடைக்காரங்களை பார்த்து மருந்து எடுத்திங்கன்னா மாட்டிப்போம். குரு 9லிருந்து 10க்கு வர கன்னியா ராசிக்காரர்களுக்கு 4க்கு மேலுக்குரிய குரு 10ல் வருவது கேந்திராதிபதி தோஷம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழிலில் தேவையில்லாத பிரச்சனை வரும் கன்னியா ராசிக்காரங்க. அதனால் தொழிலில் மேலதிகாரிகளோட தகராறு வச்சுக்கூடாது. தொழில் மாற்றங்கள் சூப்பராக இருக்கும். எல்லா அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கணும், தைரியமாக தொடங்கணும். ஓவர் பர்ஃபெக்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது. உங்கள் லெவலுக்கு எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறது மட்டும் கன்னிக்கு இருக்கக்கூடிய மைனஸ். வேலையே நினச்சி சாப்பிடுவாங்க, வேலையே நினச்சி தூங்குவாங்க, வேலையே நினச்சி குழந்தையோட பேசுவாங்க, வேலையே நினச்சி பொண்டாட்டியோட பேசுவாங்க. இந்த வேலையே நினச்சி வாழக்கூடியவர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும். வேலை நமக்கு ஒரு பகுதி, மற்றபடி எல்லாத்துலேயும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மேலதிகாரிகளோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டா அவங்க மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஆள்கள். ஆனால் என்னென்னா இந்த டெடிக்கேஷனால் நிறைய மாட்டிப்பாங்க. இவர்கள் எப்பொழுதும் மெடிடேஷன்லாம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் சந்திரனுடைய நட்சத்திரம் இருப்பதனால கொஞ்சம் நான் சொன்ன இந்த ஈஸி வே பண்ணுறது ரொம்ப நல்லது. திருக்கொல்லிக்காடும் மிக மிக அற்புதம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் திருமணம், குபேர சம்பத்து, அஷ்டலட்சுமி கடாட்சம், அனுகூலம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தாய் வழி உறவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பெற்றோர் பெரியோரோட இந்த மனத்தாங்கள் தீர்வது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்திருந்த ஒரு அமைப்பு மாறி தேகாரோக்கியத்தை பலப்பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவது. தேகாரோக்கியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது. தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் டே கேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து சர்ஜரி கிர்ஜரி பண்ணிவிட்டு ஜம்முன்னு வருது. இவங்களுக்கு கடல் கடந்து தான் நிறைய தொழில் பண்ணணும்னு ஆசை, இல்லை கடல் கடந்து தான் போகணுன்னு ஆசை. கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்போயுமே ட்ராவல் பிரியர்கள். அதனால் இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ராகு வேறு நிற்கிறனால அற்புதமான அமைப்பு. இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸே என்ன பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறதே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நிம்மதியும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பத்திரமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. இல்லைனா முடிய பிடிச்சிக்கின்னு சண்டை போடுற அளவுக்கு வந்துடும். அதில் மட்டும் கவனம். ஏன்னா கன்னியா ராசிக்காரர்கள் அப்படியே பாஞ்சி சண்டை போடுவதில் வல்லவர்கள், வெளியில் இல்லை, குடும்பத்தில். அதனால் அந்த குடும்பத்தை கெடுத்துக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குரு பயிற்சி கன்னி ராசிக்கு எது போன்ற பலன்களை தரும்ங்கிறத கேட்டிருந்திருக்க கூடும். அடுத்ததா துலாம் ராசிக்கு குரு பயிற்சி என்ன செய்ய போகுது? தென்குடி திட்டை, தஞ்சாவூரில் வசிஷ்டேஸ்வருடைய ஆலயம். அந்த தென்குடி திட்டை தான் ரொம்ப பாவம். காலு வயிறு சம்மந்தப்பட்ட அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் துலாத்துக்கு முக்கியம். 8ல் இருந்த குரு 9ல் வரார். 9 என்பது ரொம்ப விசேஷம். 5ஆம் பார்வையாக டைரெக்டாக விசேஷமாக உங்களை தான் பார்க்குறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்குது. 12 வருஷமாக இருக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு. அது இல்லாமல் 6ஆம் இடத்துல சனி ஏற்கனவே ஜம்முன்னு உட்காந்துருக்கார் 2.5 வருஷத்துக்கு. அதே போல் 5ல் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறார். பூர்வ புண்ணிய தோஷம் அடிப்பட்டாலும் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு அபிராமியில் படிக்கணும். 11ல் கேது வரப்போகிறார். தெய்வ காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பண்ணுவீங்க. கோயில், இந்த அன்னதானம், பசங்களுக்கு படிப்பு, ஏழைகளுக்கு படிப்பு, அந்த டெட் பாடிகளுக்கு எல்லாம் உதவி செய்கிறது, இதெல்லாம் பண்ணுவீங்களாம். அதனால் அப்போ என்ன அளவுக்கு உங்களுக்கு பணம் நிறைய வரும்னு அர்த்தம். திருமண தடை, புத்திர சந்தான தடை, ஆடை ஆபரண தடை, அஷ்டலட்சுமி கடாட்சம், தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தைரியம் ஏற்படுவது, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவது, ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துருந்த பர்சனலில் இருந்த பாதிப்பு,
நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு வருவது, பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு ஏறுவது, குடும்பத்தில் வண்டி வாகன அமைப்பு ஏற்படுவது, வீடுகளை புனரமைப்பது, வீடுகளை இடிப்பது, புது வீடு வாங்கிறது, வாடகை வீட்டிலே வசதியாக இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லைனா வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது, எல்லாத்துலேயும் வசதிகள் பெறுகிறது. நிறைய ஆடை ஆபரணங்கள். பெண்கள் துலா ராசியில் பெரிய லெவலுக்கு என்டர்பிரனராக அவங்க வர்றதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். சுய தொழிலில் பெரிய பேர் புகழ் கிடைக்கிறது, மீடியாவில் புகழ் பெறுவது, அவார்டு வாங்கிறது, கௌரவம் வருவது, டாக்டரேட் முடிக்கிறது. அதிகமான டாக்டரேட் முடிக்கக்கூடிய ராசியில் துலாம் வரும். மருத்துவத்துறையிலெல்லாம் பெரிய அளவுக்கு பட்டங்கள் எடுப்பது, உங்களுடைய கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு பேர் புகழ் கிடைப்பதெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வலிமையை தரக்கூடிய பயிற்சி யாருக்கு என்று பார்த்தால் இந்த 12 ராசியில் துலா ராசிக்காரர். ரைட். அடுத்ததா விருச்சிக ராசியினுடைய பலன் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்கு குரு 7லேருந்து 8 போகிறார். கண்டிப்பாக ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தலை சம்மந்தப்பட்ட, ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட, ஆர்ட் சம்மந்தப்பட்ட சின்ன விஷயமும் பார்த்துக்கணும். ஏன்னா வயிறில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வைத்தீஸ்வரனும் பட்டீஸ்வரனும் போகிறது ரொம்ப விசேஷம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் ரத்தபந்த உறவுகளில் இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீரும். ஏதாவது ஒன்று அவசர கதியில் பண்ணிவிட்டு பிறகு வெளியிலையும் வர முடியாமல் முன்னையும் போக முடியாமல் மாட்டிக்கின்னு முழிப்பீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் விருச்சிகம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் ஏற்படும், லாபம் ஏற்படும், சுபவிரய பிராப்தம் ஏற்படும், முதலீடுகளுக்கு குறை இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் விருச்சிகத்துக்கு கிடைக்கவில்லை என்றாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நடக்கும். நிறைய முன்னின்று எடுத்து நிறைய சுபகாரியங்களே விருச்சிக ராசிக்காரர்கள் செய்வார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவார்கள். குரு பார்வை இல்லை என்றாலும் பரவாயில்ல, குரு 8ல் இருந்தாலும் நல்ல சுபகாரியத்தெல்லாம் விருச்சிகத்துக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார். முதலீடுகள் அனுகூலம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த முதலீடுகள்லாம் டக்கு டக்குன்னு வருவது பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் மட்டும் வரக்கூடாது. சந்திரன் நீச்சமான ராசி. அவசர கதியில் மட்டும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை டக்குன்னு இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ண வச்சு மாட்ட வச்சிடும். அதனால் உங்களுக்கு யாருக்கு நம்பிக்கையோ, உங்கள் மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்க, உங்களுக்காக வாழக்கூடியவர்களிடத்து கன்சல்ட் செய்து எல்லா விதமான ரிஸ்க் எடுங்க. அதே போல் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அதாவது உறவு முறையில் இருக்கக்கூடிய மாமா சித்தப்பா எல்லாம் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கள் எல்லாம் ஒரு ஃபோன் பேசுனீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும், ஜம்முன்னு ஆகிடும். நிம்மதியாக தூங்குவதற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பணப்பிரச்சனை தீர்க்கிறாரு. அதனால் இருக்க கடன் அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொண்டு புது தொழில் தொடங்கினாலும் தைரியமாக தொடங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிகத்துக்கு டிப்ரெஷன் போகும். ரைட். இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? தனுசு குருவுடைய அதிபதி. தனுசு தான் உங்களுக்கு அதிபதி. தனுசுக்கும் மீனத்துக்கும் தான் குரு அதிபதி. கஞ்சனூர் இல்லைன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் ரொம்ப முக்கியம். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். சில டைமில் சளியும் தொந்தரவு பண்ணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு 7ல் வரார். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சிலருடைய தொந்தரவு வரும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். திடீர்னு யாராவது உஸ்பேத்தி பெருசாக்கிடுவாங்க. 7ல் இருக்கக்கூடிய குரு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் மட்டும் கவனம். தைரியம் ஏற்படும், லாபம் ஏற்படும். நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசி யார் பார்த்தா தனுசு ராசிக்காரங்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெண்களுக்கு அபிரிதமான அமைப்பு ஏற்படும். அதனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வேலை வெளிநாடுகளில் பெரிய அளவுக்கு எழுச்சி இருப்பார்கள். வெளிநாடு தொழில், வெளிநாடு வீடு வாசல், வெளிநாட்டில் கௌரவம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தா தனுசு. பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நிறைய இடத்துக்கு போகக்கூடிய ட்ராவல் இருக்கும். அதே போல் உங்களால் நிறைய பேர்களுக்கு ஹெல்ப் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படுவது தனுசுக்கு கண்கூடாக பார்க்கலாம். பெண்களுக்கும் ஆண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களும் குடும்பத்தில் மட்டும் கவனம். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்பாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில்
குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ராசி தனுசு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை படிப்படியாக மாறும். மனதிற்கு பிடித்த நல்ல வேலையாட்கள், மனதிற்கு பிடித்த நல்ல அமைப்பெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு தனுசுக்கு இந்த 7ல் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். ரைட். அடுத்ததா மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிடுது. 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், 50 கிராம் நல்லெண்ணெய் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு வரணும். பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. குளம் பத்திரமா இறங்குங்க. செல்வி சொன்னன் போயிட்டு வலிக்கு விழுந்துட்டு எண்ணெய் திட்டாதீங்க. அதனால் பத்திரமா குளத்தில் மட்டும் கவனமாக இருங்க. முதுகுத்தண்டோட கழிவு பாதையில் மிக கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தில் குரு, அதனால் ஹெல்த்து தான் ரொம்ப கவனம். பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறது, பணம் கொடுக்கல் வாங்கல், பேங்க்கு, பணம் முதலீடுகளில் ரொம்ப கவனம். அதே சமயம் மகரத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பாக இருக்குது. நான் என்ன தொழில் செய்கிறேன்னு கூச்சமாக இருக்குது, என்ன படிக்கிறேன்னு வெக்கமாக இருக்குது, சொந்தக்காரங்கிட்ட சொல்ல முடியல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியலன்னா விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணிக்கோங்க. விசிட்டிங் கார்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய டெவலப்மெண்ட் ஏற்படும். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் காப்பாற்றப்படும். கொடுத்த வாக்கு வெளியிடத்தில் காப்பாற்றப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அதே போல் 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக விலகிவிட்ட ராசி மகரம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். 8ல் கேது இருப்பதனால் வாகனத்தில் வித்தைகள் எல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துட்டு இருப்பீங்க மல்லாக்க. அதனால் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா மகர ராசிக்காரர்கள். சுபபரியம் ஏற்படும். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, புது முதலீடு செய்வது, விவசாயம் பண்ணுறது, ஒரு 4 சென்ட் வாங்குறது, 10 சென்ட் வாங்குறது, நம்ம வசதிக்கு பெருக்கி கொள்வது, இன்டீரியர் பண்ணுறது, குழந்தைங்க ரூமை டெவலப் பண்ணி கொடுக்குறது, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, பொண்டாட்டிக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்குறதெல்லாம் யாரையும் கேட்க வேணாம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் அபிவிருத்தம். அதே போல் நிறைய கவர்மெண்ட் சர்வீஸில் என்ட்ரி ஆக போகிறவங்க, அரசியலில் நிறைய எம்எல்ஏ எம்பிகள் ஆக போகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் வருவார்கள். ரைட். அடுத்ததா கும்பராசியினுடைய பலன். கும்பராசிக்காரர்கள் திங்களூர் போகிறது மிக மிக முக்கியம். வயிறு மட்டும்தான் கவனம். வயிறுனா வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அரணாக்கொடி கட்டுறதுலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் கவனமாக பார்த்துக்கணும். பேங்க்ரியாஸு, சுகரு, லிவரு, கிட்னி எது இருக்குதோ மருத்துவ சின்ன மருந்துகள் இருந்தாலும் டாக்டர் பார்த்துக்கணும். 5ல் குரு, 5ல் விசேஷமாக உங்களை பார்க்க போகிறார். அதனால் இந்த சமயத்தில் கும்பம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கணும். யாரோடலாம் சண்டை இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆனாலும் காம்ப்ரமைஸ் ஆகுதில்ல. மனிதன் சண்டை ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, டக்குன்னு சமாதானம் போய்க்குங்க. நடுவில் இருக்கவங்கள நம்பாதீங்க. அது நம்பினீங்கன்னா ரொம்ப அளவுக்கு மோசமாயிடும், கான்ஃப்ளிக்ட் ஆகிடும். ஏன்னா நடுவில் அமெரிக்காக்கார மாதிரி சமாதானம் பண்ண மாட்டான். உங்களுக்கு வேற ஒருத்தங்கார மாதிரி அதை பிரச்சனை பண்ணி விட்டுவான், சைனாக்கார மாதிரி. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீடியேட்டர்ஸ். அதே சமயம் 7.5 சனி இருக்கிறதுனால எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். கால்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாதத்தில் நடக்கிற சமயத்தில் புது ஷூ, புது செருப்பு போடுறச்செல்லாம் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் எல்லா விதத்திலையும் அனுகூலம் ஏற்படும். தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். ஞான மார்க்கங்கள் செல்வீர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் செய்வீர்கள். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். உங்கள் ஜென்மத்தையும் குரு பார்க்குறார். லாபத்தை குரு பார்த்தா வேறு என்ன வேணும்? அஷ்டலட்சுமி கடாட்சம் கொட்டை என்று கொட்ட போகக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். முதலீடுகள் செய்வார்கள். நலம் வாங்குவார்கள். வீடு வாங்குவார்கள். ஆடையாபரணம் வாங்குவார்கள். பெண்களுக்கு காணப்பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் தீரும். கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகளிடத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவுகள் கூடாது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய தேகாரக்கம். அபிராமி அந்தாதியில் 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குழந்தைகளிடம் அப்பாவாக இல்லாமல் அம்மாவாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். ரைட். அடுத்ததா கடைசியா இருக்கக்கூடிய மீன ராசிக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள், அதை தொடர்ந்து நிகழ்ச்சியும் நம்ம பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு சூரியனார் கோயில் ரொம்ப முக்கியம். அதே சமயம் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், ரத்தம் குறையிறது, ஈமோகுளோபின் குறையிறது, பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஜென்மத்தில் சனி, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தில் வருவது. உங்கள் ராசிநாதனே குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேந்திரத்தில் குரு 10ஐ பார்ப்பார். அதனால் தொழில் அபிருதமாக வளரும். ஜென்ம சனியில் சக்கப்போடு போட போகிறவங்க படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் யாருன்னு பார்த்தா மீனராசிக்காரர்கள். அதே போல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்கறதுனால
ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போகணும், இந்த சர்ஜரி பண்ணோம், காஸ்மெட்டாலஜி பண்ணோம், சின்ன பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணக்கூடிய ராசி மீனம் வருவார். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். 12 இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறதுனால கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தம், கடல் கடந்து முதலீடு செய்வது, கடல் கடந்து உத்தியோகம் செய்வது, எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவது, நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் சுப செலவுகள் டக்கு என்று நீங்கள் உதவுவதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு ஜன்மத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளுடைய தேகாரோக்கியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களுடன் வாக்குவாதம் கூடாது, சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதம் கூடாது. பூர்வீகத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலம். எந்த மாற்றம் தொழிலில் வந்தாலும் படிப்பில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ராசி மீனம். உடற்பயிற்சி முக்கியம். ரைட். 12 ராசிகளுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்திருக்கோம்.